அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை டச் பண்ணிவிடுங்க. ஒருத்தன் பண்ண வச்சுருக்கிறான். ரொம்ப நாளாக அதை நடத்திட்டு வரான். அந்த பண்ணையினுடைய கேட்டில் ஒரு கதவு இருக்குது. அந்த கதவில் இருந்த ஊக்குக்கு ஒரு ஆணி கரண்டு போயிடுச்சு. தாப்பா சரியாக போட முடியாது. போடலான்னு நினச்சானே தவிர அதை கவனத்தில் உடனே செய்யலை. அவன் செஞ்சால் போச்சு, சின்ன விஷயம் தானே, பொக்கி தானே போடணும், போட்டுக்கினா போச்சுன்னு விட்டான். ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு, அந்த லைட்டாக திறந்துருந்த கேட்டை ஒரு பண்ணி மூக்கால் தள்ளிச்சு. கேட்டு திறந்துக்கிச்சு. ஒரு பண்ணி வெளியே ஓடாது. இதை பார்த்துட்டு இவன் பின்னாடி தெத்தின்னு ஓடியாரான். ஓடியாந்தவன் வேகமாக ஓடுறான். பண்ணி இவனுக்கு முன்னே ஓடுது. ரெண்டு பேரும் ஓடுன்னு ஓடிக்கிறாங்க. மெயின் ரோட்டுக்கு வந்துடுறாங்க. வந்த உடனே என்ன ஆகிப்போச்சுன்னா, இவன் அந்த பண்ணியை தெருத்துற வேகத்திலேயே அக்கம் பக்கம் திரும்பி பார்க்காத ஓடினானே. ஒரு வண்டி வந்து அவன் மேலே மோதி அவன் செத்தே போயிட்டான். இது என்ன சொல்ல வரேன்னா, சின்ன விஷயம் தானேன்னு சொல்லிட்டு நம்ம விடக்கூடாது. அதை உடனே பார்க்கணும். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா, அந்த பண்ணி நேராக போய் சேக்கடையில் விழுந்துது. அப்பா தப்பிச்சண்டா அவங்ககிட்ட விழுந்து எழுந்து நடந்து வருது. எதிர்க்க ஒரு யானை குளிச்சுட்டு பட்டையாக விட்டுக்கின்னு ஜம்முன்னு கோயிலுக்கு வந்துருக்குது. அப்போ இந்த பண்ணி அந்த யானைக்கிட்ட பொறாசலான்னு போகுது. யானை என்ன பண்ணுச்சுன்னா, இது நம்ம மேலே பட்டாலும் சரி, நாம் அது மேலே பட்டாலும் சரி, நாற்றம் அடிக்கும், கொஞ்சம் தள்ளி போவோம், இப்போ தான் நம்ம குளிச்சுட்டு வரமேன்னு சொல்லிட்டு தள்ளி போகுது. மறுபடியும் பண்ணி கிட்ட போகுது. மறுபடியும் யானை எட்ட போகுது. அப்போது பண்ணி நினச்சிதான், என்னடா இது அதிசயம், இவ்வளோ பெரிய மிருகமாகுது, சாதாரண நம்மளை பார்த்து இது இப்படி பயப்படுது சே அப்படின்னு நினச்சிதான். ஆனால் யானை என்ன நினைக்குதுன்னா, இதுக்கு பயந்து நான் எட்ட போகல, இது கூட ஒட்டினா நம்ம நாற்றம் அடிப்போம். இப்படி தாங்க நம்மள நிறைய பேர், நாம் ஒருத்தரை கூட சண்டை போடக்கூடாதுன்னு எட்ட போனோம்னா அவன் நினச்சிக்கிறான் நம்ம பயந்துன்னு போகிறேன்னு. அது இல்லை, தகுதி இல்லாதவங்க கூட சண்டை போடக்கூடாததுக்காக நம்ம எட்ட போகிறோம். இதுதான் உண்மை. நன்றி, வணக்கம்.